பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமா இஸ் அ டைமென்ஷனல் மாடலிங் டெக்னிக். டைமென்ஷனல் மாடலிங் டெக்னிக் தான் ஸ்டார் ஸ்கீமா. இதில் என்னன்னா சென்ட்ரல் டேபிள்லாம் வந்து டைரெக்டாக மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸோட கனெக்ட் ஆகுது. சென்ட்ரல் ஃபேக்ட் டேபிள் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு த மல்டி டைமென்ஷனல் டேபிள். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டார் ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபேக்ட் டேபிள், இன்னொன்று டைமென்ஷனல் டேபிள். இந்த ஃபேக்ட் டேபிள் தான் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி தான் டைமென்ஷன் டேபிள்ஸ் இருக்கும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்கீமாவில் வந்து ஃபேக்ட் டேபிள். இந்த ஃபேக்ட் டேபிள்ஸ் வந்து மெஷரபிள் பிஸ்னஸ் டேட்டா அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். The fact table contains measurable business data and numeric values. Quantitative information இருக்கலாம், business measurements ஸ்டோர் பண்ணும், ஃபாரின் கீ கண்டெயின் பண்ணும், டைமென்ஷன் டேபிள்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், அக்ரிகேஷன் ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட்டு, ரெவென்யூ, ப்ராஃபிட், குவான்டிடேட்டிவ் சாலிட்ஸ் இதெல்லாமே இதை சப்போர்ட் பண்ணும். ஃபங்க்ஷன் ஃபேக்ட் டேபிளோட ஃபங்க்ஷன்னா மெஷரபிள் பிஸ்னஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கு சப்போர்ட் பண்ணும், ரிப்போர்ட்டிங் ஆப்ரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும். டைமென்ஷன் டேபிள். இந்த டைமென்ஷனல் டேபிள் வந்து டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் என்டிட்டிஸ். டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் என்டிட்டிஸை வச்சுருக்கோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொவைட் பண்ணும், ஃபில்டரிங் அண்ட் குரூப்பிங் சப்போர்ட் பண்ணும் ஃபார் அனலைசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்கு. எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட் டைமென்ஷன், கஸ்டமர் டைமென்ஷன், டைம் டைமென்ஷன், லொக்கேஷன் டைமென்ஷன் இதெல்லாம் வந்து அதை பற்றின டேட்டா டேபிள் மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் டேபிள். பிஸ்னஸ் டிஸ்கிரைப் பண்ணும், மல்டி டைமென்ஷன் அனலைசிஸ் சப்போர்ட் பண்ணும், ஓஎல்பி ஆப்ரேஷனை ரிப்போர்ட்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட ஒர்க்கிங் பார்ப்போம். இந்த ஸ்டார் ஸ்கீமா ஒர்க்ஸ் பை கனெக்டிங் த சென்ட்ரல் ஃபேக்ட் டேபிள் இன்டு செவரல் டைமென்ஷனல் டேபிள் அப்படின்றாங்க. So, the fact table stores a measurable business information. இந்த fact table, இந்த sales table வந்து measurable informations இருக்கும். Product ID, order ID, customer ID, employer ID அதெல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டார் ஸ்கீமா may contain. அதை சுற்றி இருக்கிறது தான் செவரல் டைமென்ஷன்ஸ். இதுதான் நம்மளோட டைமென்ஷன் டேபிள். சேல்ஸ்ன்றது ஃபேக்ட் டேபிள், டைம் டைமென்ஷன், ப்ராடக்ட் டைமென்ஷன் இருக்கிறது எல்லாமே என்னோட டைமென்ஷன் டேபிள். இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும், சென்ட்ரலைஸ்டு டேட்டாஸாக இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் இருக்கும். அதில் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் குவெரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம், ஓஎல்பி ஆப்ரேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கும். சிம்பிள் ஸ்ட்ரக்சர், சென்ட்ரலைஸ்டு ஃபேக்ட் டேபிள், மல்டி டைமென்ஷன் டேபிள், ரெடியூஸ் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ், ஃபாஸ்ட் குவெரி பெர்ஃபார்மன்ஸ், ஈஸி நேவிகேஷன், சூட்டபிள் ஃபார் ஓஎல்பி ஆப்ரேஷன். சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும், சென்ட்ரலைஸ்டு ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் இருக்கும், ரெடியூஸ் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ், ஃபாஸ்ட் குவெரி பெர்ஃபார்மன்ஸ், ஈஸி நேவிகேஷன், சூட்டபிள் ஃபார் ஓஎல்பி ஆப்ரேஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்கீமா. சிம்பிள் ஸ்ட்ரக்சர், இம்ப்ரூவ்ட் குவெரி பெர்ஃபார்மன்ஸ், ஈஸி நேவிகேஷன், எஃபிஷியன்ட் ரிப்போர்ட்டிங். சிம்பிளாக இருக்கும், குவெரி பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம், எஃபிஷியன்ட் ரிப்போர்ட்டிங், ஓஎல்பி சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணும், பிஸ்னஸ் ஓரியன்டட் டிசைன். டிஸ்அட்வான்டேஜ் டேட்டா ரிடண்டன்சி, இன்க்ரீஸ்டு ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட். இதில் லிமிட்டட் நார்மலைசேஷன்ஸ் தான் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் லார்ஜ் சிஸ்டமில். ஓஎல்பி சப்போர்ட் பண்ணுற ஸ்டார் ஸ்கீமாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோல் அப், ட்ரில் டவுன், ஸ்லைஸ், டைஸ், பைவட். இதை பற்றி நம்ம வந்து ஓஎல்பி ஆப்ரேஷன்ஸ்னே ஒரு கொஷின் படிப்போம், அதில் பார்க்கலாம். ரோல் அப்ன்றது என்னன்னா அக்ரிகேட்ஸ் டீடைல்டு டேட்டா இன்டு சம்மரைஸ்டு ஃபார்ம். எல்லா ஒரு தனித்தனியாக டேட்டாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கேதர் பண்ணி சம்மரியாக கொண்டு வரும். அக்ரிகேட்ஸோட மீனிங் என்னன்னா கம்பைன், கேதர், இல்லைனா பிரிஞ்சிருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கறது. இதுதான் அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரில் டவுன் டீடைல்டு டிஸ்பிளே டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சம்மரைஸ்டு டேட்டா. இதில் வந்து என்னன்னா டிஸ்பிளே டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் எதுக்குன்னா ஃபார் சம்மரைஸ்டு டேட்டாக்கு. ஸ்லைஸ்னா சிங்கிள் டைமென்ஷன் வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு, டைஸ்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ். இப்போ ஸ்லைஸ்னால் நமக்கு தெரியும் ஒரு பீஸ் நல்லா கொடுக்கும். டைஸ்னால் நம்ம டைஸ் விளையாடுவோம்ல, அதில் வந்து நம்ம மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ். பைவர்ட் அப்படின்னா நமக்கு பைவட்னால நார்மலாக தெரியாது, வந்து ரொட்டேஷனுக்கு இல்லை சென்ட்ரலுக்கு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேட்ஸ் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அனலிட்டிக்கல் வியூஸ். டேட்டாவை டிஃப்ரெண்ட் வியூஸ்லேருந்து பார்க்கறது தான் இந்த பைவட்டோட வேல்யூ.
அப்ளிகேஷன் வந்து டேட்டா வேற சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம், வெல்த் ஏபி சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு, ரிப்போர்ட்டிங்க்கு, டெசிஷன் சப்போர்ட் பண்ணோம், சேல்ஸ் அனலைசிஸ் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணோம். அண்ட் கன்க்ளூஷன், இதுதான் நம்ம ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம்.